நான் திரு தனியரசு அவர்கள்ட்ட. பிரதமர் அடிக்கடி தமிழ்நாடு வர்றார். குறிப்பாக இது ஒரு 50 நாட்களில் 3வது முறை. அப்போது பாஜக இந்த தேர்தலை எவ்வளோ முக்கியமாக கருது அப்படின்னு தெரியலையா? ஒரு மாநில தேர்தலுக்கு பிரதமர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்றது அந்த கூட்டணிக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்காதா? அதுதான் இப்ப பாஜகவுக்கு இதுல வளர்ச்சி அப்படிங்கிறதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி அப்படிங்கிறதுலையும் அதுல ஒரு வளர்ச்சிங்கிறதுலையும் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நடைபெறுவது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழ்நாட்டுக்கானது. தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையான இருதுருவ அரசியலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதன்மையான கட்சி. புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும். எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு அது படிப்படியாக தொடர்ந்து அது தோல்வியை தழுவி இப்பொழுது அது பாஜகவின் கட்டுப்பாட்டில் அல்லது பாஜகவினுடைய கருணையில் அதனுடைய துணை பிரிவை போல இருக்கிறதுன்னு நான் தான் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளா தனியரசு சொல்லி அது இன்னைக்கு எங்க டாக்டர் சபி சுலைமான் ஐயா சொன்ன மாதிரி இன்று மேடையில நீங்க பார்த்திருப்பீங்க, பிரதமர் மோடி ஐயா அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றார். தமிழ்நாட்டில் அந்த 3 பெரிய பொதுக்கூட்டங்கள் நடந்தது. அந்த 3 பொதுக்கூட்டத்திற்கும் பாஜக நடத்தியதை போல மோடி தலைமையில் நடந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டு 49 கட்சிகள், இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் பட்டியலில் அதிமுகவை எடப்பாடியை வைத்து 49 தலைவர்களையும் வரிசையா அமர வைத்து விட்டு அதுல இருக்கிற அதிமுகவில் இருக்கிற ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர் வரிசையில எடப்பாடியை நிறுத்திட்டு மோடி இதுல ஹீரோவா ஒரு ஸ்டாரா காட்டிட்டு அவங்க இதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறாங்க. நமக்கு பொலிட்டிக்கலி இந்திய அரசியல்ல இப்போதைக்கு மோடி அடையாளம். இப்போ மோடி இருக்க மேல நம்பர் 2 யார் கொடுக்குறாங்க? எடப்பாடி யார் கொடுக்குறாங்க? அவர் தான் வரவேற்கிறாரு. பிரதமர் அவர் தான் வரவேற்கிறாரு. அவருடைய பேரை தான் முதல்ல சொல்றாரு. இதை விட என்ன பண்ண முடியும்? அப்ப 49 கட்சியில வாக்கு சதவீதம் கூடுதலா இருக்கிறதுனால எடப்பாடி வச்சிருக்கிறாங்க. அந்த கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறதுனால அவரை அப்படி ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துலயாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்கும் என்று பிரதமர் மோடியோ என்டிஏவில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ விதிவிலக்க அன்புமணி என்ன யாராவது ஒருவர் எடப்பாடியே மேடையில அந்த மேடையில நான் அதிமுக அரசு 2026 அமையும், நான் முதல்வர் பொறுப்புக்கு வருவேன், அந்த வந்த பிறகு நான் இந்த நாட்டு மக்களுக்கு எந்தெந்த திட்டங்களை தருவேன், ஒரு வார்த்தை எடப்பாடியாலேயே என்னுடைய ஆட்சி அமையும், அதிமுக ஆட்சி சார் அதை தொடர்ந்து சொல்றாரு. சார் அதை தொடர்ந்து சொல்றாரு. நீங்க பிரைம் மினிஸ்டர் சொல்றீங்களா? இந்த மேடையில நான் முழுசா பார்த்துட்டேன். 5:30 மணிக்கு ஐயா அரசு விழாவுக்கு வந்தாரு எங்க மோடி ஐயா, நம்ம பிரதமர் ஐயா. 7 மணிக்கு முடிச்சிட்டாரு, 7:05க்கு முடிச்சிட்டாரு. 1 மணி நேரம் 55 நிமிஷம் தான் மொத்த விழாவே. அரசு விழா, என்டிஏ விழா எல்லாம் கூட்டா சேர்த்து மொழிபெயர்ப்பு உட்பட இதுல எல்லா தலைவர்களும் பேசி முடிச்சிட்டாங்க. ஒரு இடத்துலயாவது அதிமுக ஆட்சி அமையும், நான் தான் முதலமைச்சரா வருவேன்னு எங்க எடப்பாடி சொன்னாருன்னு நீங்க ஒரு வார்த்தை இதுல இப்ப இருந்தா போட்டு காட்டு இல்ல. அப்ப மோடி ஐயா பேசுறாரு. ஒரு கூட்டணி கட்சியில எல்லாரும் வெளியில சொல்லிட்டு இருக்காங்க சார். சொல்லணும் சொல்லிட்டு இருக்காரு ஐயா. சார் சொல்ல முடியுமா? நீங்க பதட்டப்படுற அளவுக்கு எடப்பாடி பதட்டப்படலையே. எங்க அறிவியலராம பாண்டியனுக்கு இருக்கிற அக்கறை பொதுச் செயலாளர் எதிரெதிர் துருவங்களா இருந்த டிடிவி தினகரன் பச்சை தமிழர் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. அதை விட என்ன சார் முரண்? அந்த முரண்கள் எல்லாம் கடந்து அங்க ஒண்ணா இருக்காங்க அவங்க. இல்ல பச்சை தமிழர்னு சொல்லிட்டாரு. அவர்தான் முதலமைச்சர்னு யாரு சொல்றா? அது மட்டும் இல்லையா, இப்ப எங்க மோடி ஐயா பேசினாரு. என்டிஏ தமிழ்நாடு இப்ப நீங்க சொல்லிட்டீங்க அவர்தான் தேசிய முகம், பிரதம அமைச்சர். தமிழ்நாட்டுக்கு நடைபெறுகிறது தமிழ்நாட்டினுடைய தேர்தல், மாநில தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல்ல எடப்பாடி இதோ நீ சொன்னீங்க முதல்ல அவர் தான் வரவேற்றார், எடப்பாடி தான் முதல்ல சொன்னார். ஆமா எடப்பாடி சொன்னார், இவர் தான் முதலமைச்சர் ஏன் சொல்லல? அதிமுக ஆட்சிங்கிற ஏன் சொல்லல? அதிமுகவின் பொதுச் செயலாளர்னு சொல்லாத அளவுக்கு தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி அப்படியே நேரம் முருக நயினாருன்னு வெறும் பேரை அவர் இதோட கொடுமை என்னனாக அந்த அரசு விழாவில் சொல்றாரு. முருகன் ஜி, பியூஷ் கோயல் ஜி, எடப்பாடி ஜியும் இல்ல சாரும் இல்ல, அப்படியே எடப்பாடி நயினார்னு அப்படி மொட்டையா பேரை சொல்லிட்டு கடந்து போறாரு. வரிசையில நிக்கிற அதிமுக முக்கியத்துவம் இல்லைன்னு பாக்குறீங்களா? சுண்டலுக்கு பொங்கல், சுண்டலுக்கு வரிசையில நம்ம கோயில்ல பொங்கல் சுண்டல் தர்றது நிக்கிற மாதிரி எடப்பாடி நிக்க வச்சிருக்காங்க.
அப்படி இல்ல சார். காட்சிகளை பாக்குறீங்க. நீங்க திமுகவுல போங்க, ஒரு சீட்டு வாங்குங்க, அதுக்கு என்ன வேணா பண்ணுங்க. ஆனா விமர்சிக்கும் போது இந்த சுண்டலுக்கு நின்னா திமுக சுண்டல் இல்ல, அதை விட கேவலமானதுக்கெல்லாம் தமிழகத்தினுடைய உரிமைகளை அடமான வச்சு தேர்தல் கூட்டணியில கேவலமா நின்ன சூழ்நிலைகளை நீங்க எப்படி பாப்பீங்க? மெஜாரிட்டிக்கு குறைவான இடத்துல கூட போய் நின்னு அன்றைக்கு ஒரு மாநில கட்சி அந்தஸ்தை, மாநில கட்சியினுடைய தன்மையை ஒட்டுமொத்தமா ஒழிச்சாங்களே. அப்ப என்ன நீங்க எதிர்பார்ப்பு பண்ணீங்க, அவர் பதில் சொல்றோம். தனியார் இல்ல நான் ஒண்ணும் தவறு சொல்லல. அப்படி எல்லாம் ஒரு சுண்டலுக்காக போய் 39 பேர் நிக்கிறீங்க. உங்களுடைய கட்சி அடையாளமே இல்ல திமுகல. திமுக கூட நீங்க சுண்டல் வாங்கி தின்னுட்டு இருக்கு. நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க, சுண்டல் வாங்கி தின்னுங்க. திமுக கூட்டணியில நீங்க வைக்காதீங்க. ஓகே தனியார் முடிச்சிருங்க. இல்ல அல்ல கார்கேயா, அது ஒண்ணும் தவறு இல்ல. அவர் பேசட்டுங்கிற நான். அதெல்லாம் மக்கள் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களும் 6.5 கோடி வாக்காளர்களும் அறிவுள்ளவங்க. இந்த எடப்பாடியோ இந்த மோடியோ மராட்டிய மக்களை ஏமாத்துற மாதிரி, மாதிரி தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாது. நீங்க வேணா தமிழ்நாட்டையும் மோடியை அடிமைப்படுத்தலாம். அதாவது இன்னைக்கு மோடி ஐயா மாலையில வர்றாரு. இன்னைக்கு ஈவினிங் தான் நீ தமிழ்நாட்டுல பேசுறாரு. அதிமுக பொதுச் செயலாளர் நேற்றே திருச்சியில ரூம் போட்டு தங்கி இருந்து இந்த அதாவது பாஜக காரர்கள் மோடியினுடைய பொதுக்கூட்டத்துக்கு வர்ற மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் நேற்றே ரூம் போட்டு தங்கி இருந்து போட்டு கலந்துட்டு போறாங்க. சார் இதெல்லாம் என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் சார்? சார் அவங்க ஜாதகம் கூட பார்த்து சொல்லுவாங்க போல தெரியுதே. இல்ல இல்ல திமுக சோம் அவர்கள்ட்ட என்ன பலனை கொடுக்கும் இது என்டிஏ கூட்டணிக்கு? ஏன்னா பிரதமர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். இன்னொரு பக்கம் அவங்க சொல்றது திமுக கூட்டணியில கூட்டணி சார்ந்து ஒரு மேடை கூட இன்னும் போடலை. இவங்க 3வது மேடையை இதே மாதிரி வடிவமைக்கிறாங்க, அடுத்தும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பிரைம் மினிஸ்டர் காட்டக்கூடிய அந்த வேகம் அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? சரி, எனக்கு முதல்லையே சொல்லிடுறேன், யாரும் பேசுகிறப்ப நான் குறுக்கில்லை. அதனால் இவங்க சார்பாக நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். எதிர்மறை கேள்வி தான் நீங்கள் மட்டும் கேளுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த என்டிஏ கூட்டணியில் மோடி வருவதனால் ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு நான் நம்பலை. ஏன்னா அது எப்பயும் போல தான் இந்த முறை கூட பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சி, அப்புறம் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், இதையே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி டிடிவி தினகரன் இன்னைக்கு பேசினப்ப ஒரு வரலாற்று விஷயங்களெல்லாம் சொன்னார். ஆனால் அதை விட எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாமக தலைவர் அன்புமணியும் பேசுனது ஈர்ப்பாக இருந்தது. என்னென்னா எடப்பாடி பழனிசாமி பேசுகிறப்ப நாங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி சொன்னது இருக்குல்ல, இது அந்த கூட்டணிக்கு ஒரு பலன் உள்ளதாக இருக்கும். நாங்கள் ஏன்னா எதிர்பிரச்சாரம் வர்றப்ப எதுவுமே செய்யலை 10 வருஷமானு சொல்லி பிரச்சாரம் வந்துட்டு இருக்கிறப்ப நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம்னு அவர் சொல்கிற விஷயம் அந்த கூட்டணிக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று. அதே மாதிரி இவர் அன்புமணி பேசினப்ப பட்டியல் போட்டார், எத்தனை கொலை மாதிரியான சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு சரியில்லாதது, அதில் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக என்னென்னலாம் நடந்திருக்கு, எத்தனை நடந்திருக்கு இப்படின்னு. இந்த ரெண்டுமே மக்கள் மத்தியில் எடுபடக்கூடிய விஷயம். இப்போ அந்த வகையில் பார்த்தா மோடி அப்படிங்கிறத விட இவங்களுடைய பிரச்சாரம் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான் எடுபடும். மக்கள்கிட்டையும் அதுதான் போய் சேரும். பிம்ப அரசியல்ல மோடி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்னு தெரியாதா? இல்லை, மக்களை பொறுத்த அளவில் அந்த மாதிரி இல்லை. ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா, பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா அது திமுக கூட்டணி, இது அதிமுக கூட்டணி, அவ்வளோதான். அது என்டிஏன்னு இப்போ அவங்களுக்கு 2 இருக்குல்ல. இந்தியா அது இன்னொரு கட்டத்துக்கு நகரலையா? அது அவங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு விசஸ் என்டிஏ நகரலையா? அதிமுக திமுக தான் அப்படிதான் சண்டை அப்படிதான் இருக்கு. அதிமுக இங்கே இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை சின்ன சின்ன கிராமங்கள் முதற்கொண்டு, இதை நான் சொல்லி தெரியும், உங்களுக்கு தெரியும், கிளை அமைப்புகள் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா அந்த 2 தான், திமுக அதிமுக தான். இங்கே போட்டி திமுக விசஸ் அதிமுக தான். அதுக்காக தான் மக்களை பொறுத்தவரை அப்படி தான் சொல்லுவாங்க. திமுகவுக்கும் அதிமுக மற்ற கட்சி பின்னாடி தான் வரும் அவங்கவுங்களுடைய பின்னணியில். இப்போ வேணும்னா என்ன செய்யலாம், அதிமுக கூட்டணியில் இப்போ திமுக இந்தியா கூட்டணி மதசார்ப கூட்டணின்னு இங்கே இருக்கிற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தான்.
வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. மற்றபடி பெயரில் வந்து ஒன்றும் இதை சொல்லி ஒரு பெரிய விஷயமா இல்ல பெயர் அப்படின்னு அவங்க சொல்றது என்டிஏ கூட்டணின்னு சொன்னா அதுல தலைமை பாஜக, அவங்க கேட்பது கூட்டணி ஆட்சி. அதிமுக கூட்டணின்னு சொன்னா அது தனித்த ஆட்சி. அப்படி ஒரு அடையாள அரசியல் அதுல இருக்குதா பார்க்கலையா? தலைமைக்குன்னா அதிமுக தான் தலைமை. இல்ல. தமிழகத்தை சுத்தி சொல்லுங்க. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல, அதிமுக கூட்டணி. தலைமையில கூட்டணி. நான் பாஜக சார்பில் இன்னைக்கு இன்னும் மறுபடியும் ஏம்மா, கன்ஃபார்ம் அம்மா, நீ பண்றேன். கொஞ்சம் இருங்க. தேசிய நான் ஜனநாயக பேசுறப்ப கூட்டணி புரிஞ்சுக்கோங்க. அதிமுக தலைமையிலான அதாவது கூட்டணி கன்ஃபார்ம் அந்த இதுல என்டிஏன்னா ஒன்று தானே இருக்கு. அதான் சொன்னேன். இப்போ வந்து திமுக சார்பான அந்த அணியில பாத்தீங்கன்னா இந்தியான்னு ஒன்று இருக்கு, இவங்க மத சார்பற்ற இங்கே வச்சு மதசார்பற்ற. அதே மாதிரி அங்க இல்ல என்டிஏன்னு இருக்கு. வேணா அதை ஒன்று வச்சுக்க வேண்டியதுதான். அது ஒரு பேர், தமிழ்நாட்டு அளவுக்கான ஒரு பேர் வச்சுக்கலாமே தவிர மற்ற இந்த பேர்லங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ அதிமுக வந்து பாஜக கபலீகரம் பண்ணிடும் இந்த மாதிரி. இப்போ பாஜக மேலே இருக்கிற வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்கள். பாஜக ஆளும் மாநிலங்களில் பலாத்காரங்கள், பெண்களுக்கு எதிரான விஷயம் நடந்தது, அதை பேசுங்க, அதெல்லாம் மறுக்கலை நான். ஆனால் பாஜக வந்து அதிமுக கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னா அதை ஒரு விஷயமா சொல்லக்கூடியது இருக்குல்ல. அப்படி பார்த்தோம்னா 1965 இந்திய திணிப்பு அந்த ஒரு விஷயத்தில் எதிர்ப்பில் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து போச்சு. 67 41% வாங்கினாலும் தோல்வி. அதை மறுபடியும் இந்த காங்கிரஸ் இங்கே 1971 கொண்டு வந்தது திமுக. 1980 114 கட்சி சீட்டு கொடுத்துட்டு இது 112 தான் நினைச்சு திமுக. 2011 63 சீட்டு கொடுத்துட்டு இவங்க மெஜாரிட்டிக்கு ஒன்று கூட 119 நின்னாங்க. ஸோ இதெல்லாம் ஆனால் அந்த மாதிரி காங்கிரஸுக்கெல்லாம் கொடுத்தப்பெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தோத்துருச்சு. ஒருவேளை ஜெயிச்சிருந்தா காங்கிரஸ் கபலீகரம் தான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ அதே மாதிரி பாஜகவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 98 5 சீட்டு கொடுத்தாங்க ஜெயலலிதா. முதல்ல அவங்க தான் கூட்டணி. 99 6 சீட்டு. அந்த ஒரு வருஷத்தில் அது என்ன வளர்ந்துச்சுன்னு தெரியல, திமுக கொடுத்துச்சு. அதே போல் 2001 21 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் 23 சீட்டு. ஆனால் 96 பாஜக தனியாக நின்று வாங்கினது 1.86% தான். அதுக்கு வந்து எதுக்கு இத்தனை சீட்டு? இப்படி பார்த்தோம்னா நான் அதுக்காக திமுக குறை சொல்றது இல்லை, அதிமுக குறை சொல்றது இல்லை. மாநில கட்சியாக இருப்பது ஒரு தேசிய கட்சி, அது ஆளுங்கட்சி இல்லை ஆளப்போகிற கட்சி அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கிறது, நிர்பந்தமாக இருக்கிறது. அவங்களுடைய வாக்கு சதவீதம் இன்னைக்கு பாஜக தான் அதில் பெரிய பார்ட்னர் காட்டுது. ஒரு 11% அன்னைக்கு அவங்க என்டிஏ அப்படின்றது 18% 2024 காமிச்சாங்க. அதுதான் இந்த ப்ரொஜெக்ஷனை கொடுக்குதா? இல்லை, என்னோட ஒரு யூகத்தை சொல்கிறேன். அது இதுக்கு வந்து ப்ரூஃப் கிடையாது. ஆனால் என்னோட யூகம் பல பேர்கிட்ட பேசுகிறது இத்தனை வருட பத்திரிகை அனுபவத்தில் சொல்கிறேன். என்னென்னா இப்போ இங்கே வந்து அப்ஜெக்டிவ் டைப்புன்னு ஒன்றும் இல்லை தேர்வில் மைனஸ் மார்க் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி சில நாடுகளில் வந்து முதலிடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம்னு சொல்லி 4-5 ஓட்டு அவங்க 3 ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு விரும்புகிற கட்சி எது, 2ஆவது விரும்புகிற கட்சி எது, 3ஆவது இருக்குன்னா அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா, ஆமாம், அந்த மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வாக்கு சதவிகிதமும் இருக்கும். அதே நேரத்தில் எதிர் வாக்குகளும் இருக்கக்கூடிய கட்சியாக நான் பார்ப்பது என்னோட இது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி, தவேக, பாஜக. இப்போ இந்த பாஜக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அதுக்கான எதிர் வாக்கு சதவீதமும் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அதை வாங்கியிருக்கிறாங்க கடந்த நாடாளுமன்றத்தில், அது மறுக்கல. ஆனால் அவங்களுக்கும் வரக்கூடிய எதிர்மறை ஓட்டுகள் இருக்குல்ல, அதை அதிமுக பாமக ஈடுகட்டுது. கேட்போம்.